வணக்கம் நண்பர்களே. பாமக பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, தகப்பனுக்கும் மகனுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, யார் உண்மையான கட்சி தலைவர், பாமக யார் பின்னால், உண்மையான பாமக யார் பின்னால் இருக்கிறது என்பது போன்ற விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் காடுவெட்டி குரு என்று அவர் மறைந்து விட்டார். அவருடைய மகள், அவருடைய உறவினர் ஒருவர், இருவரும் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார்கள். அதில் என்ன கூறுறாங்கன்னா, காடுவெட்டி குருவுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்காமல், அந்த மருத்துவ சிகிச்சை அளிக்காதனால் அவர் இறந்து போனார், எங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு காடுவெட்டி குரு மகள் கூறுறாங்க. கொன்னுட்டாங்கன்னா மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் விட்டதே அவரை கொல்வதற்கு சமம் அப்படின்னு. இதில் அவங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் மட்டுமே தலைவர்களா? அந்த சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து உழைத்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி, அதாவது நன்கொடைகளை செலுத்தி, சொத்தை எழுதி வச்சு இப்படியெல்லாம் தானே வளர்த்தோம். அந்த சங்கங்கள் தானே, வன்னியர் சங்கங்கள் தானே இதையெல்லாம் வெளியெடுத்து வந்தது. ஆனால் இவர்கள் மட்டுமே அந்த கட்சியை சொந்தம் கொண்டாடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போது அடுத்த கேள்விகள் நிருபர்கள் கேட்கும்போது, பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் காடுவெட்டி குரு அவர்களுடைய பேரில் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறோம், கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிஞ்சது, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சாச்சு, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதான் ப்ராசஸ். தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்படி காடுவெட்டி குரு பேரில் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த கட்சி ரெக்கக்னைஸ் ஆனால் பாமகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது உண்மை. காரணம், ஒரு சின்ன அரசியல் உண்மை இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் அந்த காடுவெட்டி குருவை ஃபாலோ பண்ணி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தாங்க. இது உண்மையும் கூட. அவர்கள் நேர்காணல் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதையும் அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. இப்படி தானே வந்தாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் மட்டுமே இந்த கட்சியை சொந்தம் கொண்டாட முடியும், எங்கள் அப்பாவோட படத்தை அந்த பொது மேடையில் கூட போடலை, அதாவது இப்போ பொதுக்குழு மேடையில் கூட நீங்கள் போடலை, அப்போ எங்கள் அப்பாவுடைய பேரை இருட்டடிப்பு செய்து தான் நீங்கள் இந்த கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் அப்பாவுடைய ஃபாலோயர்ஸாக வந்த இளைஞர்கள் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்திருக்குமா? இந்த கேள்விகளோட காடுவெட்டி குருவோடைய மகள் நேர்காணல் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி 3 பிரிவாக பிரிந்து விட்டதா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. என்ன 3 பிரிவு? டாக்டர் ராமதாஸ், அன்புமணி, காடுவெட்டி குரு பிரிவு. இதில் எந்த பிரிவை ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த பாமக உண்மையாக இருக்கும்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.